நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. பேராசிரியர் வீட்டில் போலீஸ் வேடம் அணிந்து வந்து சோதனை செய்வதாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட 6 பேர் கொண்ட கும்பலை அள்ளிய போலீசார். ஆற்காடு ஹவுசிங் போர்டு பகுதியில் வசித்து வருபவர் லட்சுமி பிரியா. இவர் சென்னை தனியார் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கும் இவரது கணவர் வசந்தகுமாருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்வதாக கூறப்படுகிறது. இதனை தெரிந்து கொண்ட 6 பேர் கொண்ட கும்பல் போலீஸ் வேடத்தில் வந்து போலியான அடையாள அட்டையை காண்பித்துவிட்டு நாங்கள் சோதனை செய்வதற்காக வந்துள்ளோம் என்று கூறியுள்ளனர். இவர்கள் கூறிய வார்த்தை உண்மை என நம்பி ஏமாற்றமடைந்த லட்சுமி பிரியா அவர் வைத்திருந்த லேப்டாப், செல்போன், ரொக்க பணம் மற்றும் 17 சவரம் தங்க நகை போன்றவற்றை அவர்களிடம் காண்பித்துள்ளார். அவர்கள் சோதனை செய்வதில் ஈடுபடுவதைப் போல அனைத்தையும் திருடிச் சென்றுள்ளனர். பின்னர் லட்சுமி பிரியாவிற்கு சோதனைக்காக வந்தது போலீசார் அல்ல, அவர்கள் திருடர்கள் என்று தெரிய வந்ததும் உடனடியாக அவர் ஆற்காடு நகர காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் ஆற்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் 9/2/2025 செய்யார் சந்திப்பில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வந்தபோது சந்தேகத்தின் அடிப்படையில் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இருவரை பிடித்து விசாரணை செய்யும் போது அவர் போலீசார் கேட்கும் கேள்விகளுக்கு முன்னுக்கும் பின்னுக்கும் முரணாக பதில் அளித்துள்ளனர். பின்னர் போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தும் பொழுது அவர் வேலூர் மாவட்டம் காட்பாடி தாலுகா படவேட்டையைச் சேர்ந்த ராஜசேகர் என்பது தெரியவந்தது. பின்னர் அவரை அழைத்துச் சென்று காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை செய்யும் பொழுது பேராசிரியர் லட்சுமி பிரியா வீட்டில் போலியாக வேடம் அணிந்து திருடிச் சென்றதை ஒத்துக்கொண்டார். பின்னர் என்னுடன் 5 பேர் காதர், ஜெகன், விக்னேஷ், கார்த்திகேயன், பிரகாஷ் ஆகிய 6 பேரையும் ஆற்காடு காவல் நிலையத்தார் கைது செய்தனர். பின்னர் அவர்களிடமிருந்த லேப்டாப், செல்போன், 17 சவரன் தங்க நகை, அவர்கள் பயன்படுத்திய கார் போன்றவற்றை பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அவர்கள் பயன்படுத்திய போலியான போலீஸ் அடையாள அட்டையையும் பறிமுதல் செய்தனர். இந்த வழக்கில் போலீஸ் வேடத்தில் வந்து கொள்ளை அடித்த கும்பல் பேராசிரியர் லட்சுமி பிரியாவிற்கு சம்பந்தம் உடையவர்களா என்று பல கோணத்தில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர்.